இப்போ நம்ம பார்க்க போகிறது நாகப்பழ விதைங்க இது. நாகப்பழ விதையில வந்து எப்படி நம்ம உற்பத்தி செய்கிறது அப்படின்ட்டு இப்போது பார்க்கலாம். இதுதான் வந்து எருவு, மணல் கலந்து போட்டது. அதை எடுத்து ஒரு வாட்டர் கேனில் இப்படி போட்டுக்கணும். அந்த வாட்டர் கேன் கீழே ஒரு ஹோல்ஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் காற்று போகிறதுக்காக ஆக்சிஜன்னு. இப்போ அந்த எருவெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த நாகப்பழ விதையை அங்கே வச்சிடணும். வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு விதை அவ்வளோதான், ஒரு விதை போட்டிங்க. அதுக்கப்புறம் எடுத்து எங்கே வைக்கணும் அதை அதேமாதிரி விதெல்லாம் இங்கே ரெடி பண்ணி இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நாகப்பழ விதை தான். இதெல்லாம் உற்பத்தி செஞ்சுன்னு இருக்கிறோம். செடி வேணுன்னா எல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான பாட்டில் இது வந்து இந்த கொய்யாப்பழம் வேர் இருக்குது. கொய்யாப்பழம் செடி வேணுன்னா கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். இதுலேருந்து வேர் வந்துடும். இப்போது வேர் வந்துட்டப்போ எடுத்துன்னு போய் நீங்கள் நட்டுக்கலாம். கொய்யா மரம் தான் பார்த்துங்க, தான் கொய்யா மரம். இப்போ ஆயிடுச்சிங்களா ஸ்ப்ரே? இப்போது செடி வச்சுட்டோம் நாகப்பழம். இப்போது தண்ணி ஊற்றணுன்னா இப்போது இன்னொரு 1 வீக்கில் வளர்ந்து மரமாயிடும். அவ்வளோதான். இது எடுத்து இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு மேலே இது மாதிரி எல்லா செடியும் இருக்குது நம்மகிட்ட. நாகப்பழம், அத்திப்பழம், பலாப்பழம் எல்லாம் செடி, எருக்கு செடி. இந்த இன்னொன்று கத்தாழை இல்லை, கத்தாழை கூட இருக்குது. கத்தாழை இருக்குது, காட்டுங்க. அதோ இருக்குது கத்தாழை. எல்லா விதமான ஹைப்ரிட்டு இருக்குது நம்மக்கிட்ட. இது என்ன செடி? எலும்புரிக்கும் இருக்குது. கட்டு எலும்பு வந்துச்சுன்னா கட்டு போகிறதுக்காக இது. அப்புறம் மாஞ்செடி, கொய்யா இருக்குது, கருமஞ்சள், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் அது மாதிரி ஒன்று ஒன்றா உற்பத்தி பண்ணுறோம். நீங்கள் எதனா வாங்கி ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாருங்கள், எல்லாம் டெய்லி இது ஆடு மாடு அது மாதிரி நாங்கள் பாதுகாத்துன்னு இருக்கிறோம். அப்போ சில பேர் போகும்போது கேட்டு திறந்து விட்ருவாங்க, மாடு வந்துடுது. அவ்வளோதான்.